நம்ம கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த மகளிர் உரிமை தொகைக்காக வந்து ஃபார்மும் விட போகிறாங்க. இன்னும் ஃபார்ம் விடலை அப்படிங்கக்கூடிய தகவலை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிடுறோம். இனிமேல் தான் உங்களுக்கு விடுவாங்க. ஆனால் ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது இதுக்கு வரக்கூடிய ஃபார்மில் என்னென்ன தகவல் இருக்கும், என்னென்ன கேள்விகள் அவங்க கேட்பாங்க, எந்த வரிசையில் இருக்கும்னு தெரிஞ்சுட்டா ஃபார்ம் வந்த உடனே நீங்கள் அதை ஃபில் பண்ணுறக்கும் அதை கேட்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்கள் ஆவணங்களாக உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ணாட்டினா உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஃபார்மில் இருக்கிற அத்தனை கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் இடத்துல இருக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நம்ம என்ன மாதிரி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு பண்ணிட்டு இருக்காங்க, மறுபரிசீலனை போயிட்டுருக்கு. முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபார்ம் வந்து வெளியே விடுவாங்க. இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் தான் வந்து பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் ஆன்லைனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வந்து அப்டேஷன் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த தடவை ஆன்லைன்லேயும் ஃபார்ம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஜய் அவர்கள் சொன்னாங்க நம்ம ஆன்லைனில் எல்லா ப்ராசஸையும் கொண்டு வரலான் இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்லேயும் வந்து எல்லா விஷயத்தையும் இயக்கும் போது மக்களுக்கு நேரம் சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே லஞ்சத்தை ஒழிக்கணும்னா நம்ம ஆஃப்லைனில் இருக்கிறதோட ஆன்லைனில் வந்து எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு எதிர்பார்க்கும் போது மகளிர் உரிமை தொகை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆன்லைன் வந்துட்டால் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. முடியாதவங்க, எழுத தெரியாது, எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணலை, அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் ஆஃப்லைன் போவாங்க. ஆஃப்லைன்னா நேரில் வந்து வாங்கி போய் முகாம்களில் எழுதி கொடுக்குறது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாருமே வந்து படிச்சிருக்காங்க, ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். அக்கம் பக்கத்தில் வந்து என்ன பண்ணலாம், கொடுத்து கூட ஃபில் பண்ணிக்கலாங்கிறனால நம்ம வந்து ஆஃப்லைன்லேயும் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு இந்த தடவை சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து டிவிகே கவர்மெண்ட்டு ஆன்லைனில் வந்து பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்துக்கு. இனி எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே ஈஸியாக நீங்களே அக்சஸ் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. அதனால ரெண்டு விதமாகவுமே ஃபார்ம் வர்றதுக்கு சீக்கிரமாகவே வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியான கலந்தாய்வுகள் தான் போய்கொண்டிருக்கு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா போட்டுட்டாங்க. ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய்க்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. 1000 ரூபா போட்டுட்ருக்கிற வரையும் கடந்த ஆட்கள் யாரெல்லாம் ஆண்டில் வந்து வாங்கினீங்கன்னா போன ஆட்சியில் அவங்க எல்லோரும் வாங்கிப்பீங்க. கடந்த ஆட்சியில் வாங்கினவங்களுக்கு 1000 ரூபா வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் 2500 ரூபா ஸ்கீம் வருதுங்கும் போது எல்லாருமே என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வந்து வரும். அதில் இந்தந்த விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஒரு ஃபார்முடைய ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தகவல் கேட்பாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதில் முதல் விஷயமே என்ன கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களிடத்துல இருந்து ஆதார் நம்பர் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முடைய வேலையே வந்து பார்த்திங்கன்னா ஆதார்லேருந்து தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனால ஆதார் நம்பரை எல்லாருமே முதல்ல கொடுக்கணும். இப்படி தான் நம்ம எஸ்ஐஆர்லேயும் ஆதார் நம்பரை கொடுத்தோம். எல்லாத்துக்குமே ஆதார் நம்பர் தான் முக்கியம். அதனால் ஆதார் ஐடியோடைய நம்பர் கொடுங்க. அந்த ஆதார் ஐடி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஆதார் ஐடி வாங்கினதுலேருந்தே அது என்ன பண்ணுறதில்ல, அதில் வந்து ஃபோன் நம்பர் இணைக்காமல் வச்சுருக்காங்க. இல்லை ஃபோன் நம்பர் இணைத்தாலும் அந்த ஃபோன் நம்பர் இப்போ யூஸில் இல்லாமல் இருக்குது. அதனால அந்த ஆதார் ஐடியில் எதையுமே அப்டேட் பண்ண முடியாமல் வச்சுருப்பாங்க. அப்படி பண்ண வேண்டாம். உங்களுடைய ஆதார் நம்பர், அந்த ஆதார் நம்பரில் ஒரு ஃபோன் நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப அவசியம். முதல்ல ஆதார் நம்பர் கொடுக்கணும். ரெண்டாவது உங்களுடைய பெயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையுடைய எண். குடும்ப அட்டை எண் அப்படிங்கிறது உங்களுடைய ரேஷன் கார்டு தான். அந்த நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டுடைய எண்ணை நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு என்ன வகையான ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. ஏன் வந்து ஸ்மார்ட் கார்டை வந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டை பொறுத்து தான் நமக்கு இந்த ஸ்கீமே வரப்போகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு 2 விஷயம். ஒன்று, வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு இது வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அரிசி கார்டாக இருந்தால் உங்களுக்கு இது வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்மார்ட் கார்டுடைய எண் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய திருமண நிலை, திருமணம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதே வந்து கேள்வியாக கேட்குறாங்க. அப்புறம் தொலைபேசி எண். ஏன்னா அந்த நம்பருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நம்பர் அப்படிங்கிறது வேணும், அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வாடகை வீடா அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க, இல்லை சொந்த வீடா அப்படிங்கிறத கேட்பாங்க. நீங்கள் வந்து வாடகை வீடா சொந்த வீடான்னு கொடுக்கணும். இந்த தடவை வாடகை வீட்டுக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய நல்ல செய்தின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் பில் இருக்குது பாருங்கள், அந்த கரண்ட் மின் இணைப்பு, அந்த மின் இணைப்புடைய எண் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்கள் வீட்டுடைய அந்த கரண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கியின் பெயர்.
நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய பெயர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வங்கி கிளையின் பெயர், அதோடைய பிரான்ச் பெயர் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வங்கியுடைய கணக்கு எண், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்லேயே இருக்கும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொடுத்துக்கணும். அடுத்து குடும்ப விவரங்கள். குடும்பத்தில் வந்து 18 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பெயர்களை நீங்கள் வந்து எழுதணும். குடும்பத்தில் அவங்களுடைய பெயர் என்ன, வயசு என்ன, அவங்க செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். எதுக்கு இதை கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் இப்போ 4 பேர் இருந்து 4 பேர் நல்லா வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகையெல்லாம் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. போன தடவை சொல்லிட்டாங்க, ஒரே வீட்டில் 2 பேர் ஏர்ன் பண்ணாவே கிடைக்காதுன்ட்டாங்க போன தடவை. அப்போ வந்து இப்போ அத்தா மகன் அதுக்கப்புறம் வந்து அம்மா இருக்காங்கன்னா அத்தாவும் மகனும் சம்பாதிக்கிறாங்கன்னா அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணல, போன தடவை வந்து மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுக்கல. அதனால் அந்த மாதிரி அடிப்படையெல்லாம் பார்த்து தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா போன தடவையே செலக்ட் பண்ணாங்க. அதுக்காக தான் கேட்குறாங்க, அதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து சொத்து விவரங்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா, அரசு திட்டத்தின் மீது நிதி உதவி இதுவரை வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது வந்து அரசு திட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா சொல்லணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஊனமற்றவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கான காசு வரும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கான காசு வரும். இந்த மாதிரி அவங்க வந்து இந்த தகவலை என்ன பண்ணணும், குறிப்பிடணும். ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லை, ஆமானா எப்படி வாங்குறீங்க, எவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படிங்கிறத குறிப்பிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதா அப்படின்னு சொல்லணும். இப்போ நேரடியாக உங்கள் பேரில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரில் யாராவது இருக்கலாம்ல. இப்போ ஒரு குடும்ப அட்டைனா நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிலம் வீடு சொந்தமாக இல்லாட்டாலும் உங்கள் கணவருக்கு நிலம் வீடு சொந்தமாக இருக்கலாம்ல, அதை நீங்கள் என்ன பண்ணணும், குறிப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து அப்படி இருந்தால் அது என்ன நிலம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், எத்தனை ஏக்கர் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள யாராவது வந்து இந்த காரு, ஜீப்பு, டிராக்டர் இந்த மாதிரியான 4 சக்கர வாகனங்கள் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து குறிப்பிடணும். இதை நீங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டதுக்கு பிறகு உங்களுடைய ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராசஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இதில் கொடுத்ததெல்லாம் நம்ம தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம், நமக்கு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து வராது. கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஈஸியாக அதை செக் பண்ண முடியும். அவங்க உட்காந்து ஒரே வந்து கிளிக்லேயே என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. நீங்கள் எழுதி கொடுத்தது மட்டும் அவங்க நம்ப மாட்டாங்க, அது ஒரு ப்ரொசீஜர் தான். ஆனால் அதை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அப்படி நீங்கள் எழுதி கொடுக்குறத அவங்க செக் பண்ணும்போது இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு 3வது கேள்விக்கே நீங்கள் ஏதாவது வந்து மாற்றி எழுதி கொடுக்குறீங்கன்னு வச்சுட்டிங்கன்னா 3வது கேள்வியிலே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்களை கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கவனிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இது தப்பாக தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. உண்மையாலுமே கரெக்டாக எழுதியிருந்தா கூட சில நேரத்தில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லாட்டினாலும் இன்னொன்று நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம தப்பாக எழுதி அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளேயே இருந்திருந்தாலும் கூட அது கிடைக்காம போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உண்மையான தகவலை பதிவிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த தடவை ஃபில்டர் பண்ணுவாங்க, சும்மா எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. அது 2500 பெரிய பணம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடனில் வேறு இருக்குது தமிழ்நாடுங்கிறனால எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஃபில்டர் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யுது. இந்த ஃபார்ம் இப்போ நம்ம சொன்னோம் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த தடவை மகளிர் உரிமை தொகை வாங்கும்போது கேட்ட அத்தனை கேள்விகளும் இதுதான். அதனுடைய அதே அடிப்படையில் தான் இந்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க. இன்னும் ஃபார்ம் கொடுக்கல, நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டோம், ஃபார்ம் இன்னும் கொடுக்கல. கொடுத்தா இந்த கேள்வி தான் அவங்களுக்கு இருக்குங்கிறனால நீங்கள் இதில் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு தயாரித்து வச்சுக்கோங்க. அப்போ அதை கொடுக்க முடியும். ஆதார், அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் நம்பரு, இபி பில் நம்பரு, வீடு விஷயம் இதெல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபார்ம் ரிலீஸ் பண்ணணுமே, அது எப்படி வந்து ஃபில் பண்ணோம், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டையுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம்.